பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். வாழ்க இயேசுவே வாழ்க. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக தேவன் உங்களை சந்திக்க செய்தமைக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகின்றேன். எனது பெயர் பிரதர் ஜீவன் ஜோசப், அனாயிண்டட். எசேக்கியேல் 2:1-10 பயன்படுத்தி வருகிறார். வரம் ஜெபிக்கவும் ஆவியில் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கவும் வரம் பெற்றிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது தூய ஆவியின் வெளிப்பாட்டு நற்செய்தியாக உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது ரோமர் 8:9 கூறியுள்ளபடி, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருடையோர் அல்ல என்பது போல தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் வாழ முழு உரிமை பெற்றிருக்கின்றோம். நாம் அந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வாழ்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்த்து, அப்படி தூய ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்றால் அவற்றை பெற்று கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். தூய ஆவியானவரின் அபிஷேகம் பெற என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் உங்கள் உள்ளத்தில் வாஞ்சை, தூய ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தூய ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தூய ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் நமது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் தூய ஆவியானவர் தான் நம்மை முழுவதும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துபவர். தூய ஆவியால் அபிஷேகம் பெற்று அவருடைய வழிநடத்துதலில் வாழும்போது நிம்மதியும் சமாதானமும் பெறுகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானமும் ஜீவனமாக இருக்கிறது என்று வேதவசனம் கூறுகிறது. தூய ஆவியானவரின் அபிஷேகத்துடன் நாம் வாழும்போது தினமும் திருப்பலிக்கு செல்வோம். இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெறுவோம். ஆவியானவரின் அபிஷேகத்துடன் இயேசுவின் உடலவும் இரத்தமாகவும் முத்தரிக்கப்படுவோம். தினமும் குடும்ப ஜெபமாலை ஜெபிப்போம். தினமும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்கான ஜெபத்தை குடும்பத்தோடு சொல்லுவோம். தினமும் விவிலியம் வாசிப்போம். அதாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து 1-9 அதிகாரமும், பழைய ஏற்பாட்டிலிருந்து 1-9 அதிகாரமும், திருப்பாடல்களிலிருந்து 5 அதிகாரமும், நீதிமொழிகளிலிருந்து 1 அதிகாரமுமாக ஒரு நாளைக்கு 24 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமது உள்ளத்தில் நிரப்பப்படுகிறது. அதன் வழியாக தூய ஆவியானவர் நமக்குள் வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தையின் வழியாக பேச ஆரம்பிப்பார். பூமி இயேசுவால் மீட்கப்பட்டது, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டது என்று அறிக்கை செய்ய வேண்டும். நாம் இயேசுவால் மீட்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்றும் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் நமக்குள் செயலாற்ற முடியும், சத்துருக்களையும் விரட்டியடிக்க முடியும். தூய ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் வாழ்வது வீண், வீணிலும் வீண். தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது நிச்சயம். தயவு செய்து அலட்சியம் செய்ய வேண்டாம். தூய ஆவியின் அபிஷேகம் பெற 40 நாட்கள் உபவாசித்து தூய ஆவியின் அபிஷேகத்திற்காக மட்டும் காலையில் 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சைவ உணவு மட்டும் உண்டு திருப்பலி, குடும்ப ஜெபமாலை, விவிலியம் வாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆவியின் அபிஷேகம் பெற்று உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆவியானவர் தாமே வார்த்தை வழியாகவும் தரிசனத்தின் வழியாகவும் சொப்பனத்தின் வழியாகவும் பேசுவார். உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதற்கான நிச்சயத்தையும் இந்த உலகிலேயே பெற்றுக்கொள்வீர்கள். இதுவே பரலோக ராஜ்யத்தின் இலவசமாக நமக்கு வழங்கப்பட்ட சொத்து. தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற மேலும் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் தயவு செய்து தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 99 406 13 998. சத்துருக்களை அழிக்கவும் ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் பூமியை தேவனுக்கு சொந்தமாக்கவும் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த விவரங்களை எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் அறிவிக்கும்படி சொன்ன அந்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போமாக. அனைவரும் கண்களை மூடி தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் தூய ஆவியின் வெளிப்பாட்டு நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவுகின்றேன். தூய ஆவியினால் நிரப்புவீராக. அக்கினியின் ஆவியினால் அபிஷேகிப்பீராக. எப்போதும் அனலாய் இருக்க செய்வீராக. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்தினால் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அபிஷேகித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் தூய ஆவியானவரால் அபிஷேகித்து முத்தரிக்கப்படுவார்களாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.